ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு முறையாக இந்த ஊடகத்திலே உங்களோடு தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியம், அவர் கொடுத்த வாய்ப்பு, அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த சந்தர்ப்பங்கள், இவைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். தேவன் வாய்ப்பை தராவிட்டால், இதற்குரிய அந்த நேரங்களை தராவிட்டால் உங்களோடு பேசுமே கடினம். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் அதிகம். பல நேரங்களில் இந்த செய்தி நான் ஒளிபரப்பதற்கு ஏராளமான தடைகள். ஆனாலும் இந்த தடைகளை தாண்டி உங்களோடு கூட நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதிலே அதிக மகிழ்ச்சி. தேவனுக்கே மகிமை. இந்த நாளின் செய்தி கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனம். இது பல தேவ மனிதர்களால் பலமுறை பேசப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் ஒரு 3 வித்தியாசமான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படி விரும்புகிறேன். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், அதுவே மகிமையின் ரகசியம். கொலோசியர் 1:27 வசனத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. கொலோசியர் 1:27, கிரைஸ்ட் இன் யூ த ஹோப் ஆஃப் க்ளோரி. அன்பானவர்களே, கிறிஸ்து நமக்குள் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது: அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே சத்துருக்களாயும், மனதிலே சத்துருக்கள். அப்படி இருந்த நம்மை பரிசுத்தராய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய் அவர் முன் நிறுத்தும்படி. எத்தனை மேன்மையான ஒரு வாழ்க்கை. ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டிய மக்கள். இன்றைக்கோ தண்டனையை கொடுக்கிறவனாய் கர்த்தரை மாற்றியிருக்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, இவையெல்லாம் அவருக்கு முன்பாக நிறுத்தும்படி. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு முன்பாக நிற்பதற்கே ஒரு தைரியம் தேவை. திருச்சபையிலே பார்க்கிறேன், ஆலயம் முடிந்த பிறகு ஒரு பொதுரிடத்துல நின்று அவரை விசாரிப்பதற்கோ அல்லாவிட்டால் ஒரு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கோ மக்களுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, அதுக்கு தைரியம் இல்லை. அசுத்தமான வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை, ஆமேன் என்று சொன்ன அடுத்த நிமிஷம் ஆட்கள் இல்லை. அதனால்தான் இன்றைக்கு அநேகர் மெகா சபை தேடி ஓடுகிறார்கள். நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை, என்றால் அவரை இவர் சந்திக்க வாய்ப்பு இல்லை, இவரும் அவரை சந்திக்க வாய்ப்பு இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு நாள் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படி நிற்க வேண்டுமானால் இந்த பூமியிலே கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவனாய் இருப்பதல்ல, கிறிஸ்து உங்களுக்குள்ளே. ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இயற்கையாகவே இது நமக்குள் இருக்கிறது. நேச்சுரலி we are dead in sin. ஆனால் மரித்தவராக இருந்த நம்மை அவர் உயிரோடு எழுப்பினார். ஒரு 3 காரியங்களை நான் திரையிலே பாருங்க. நம்பர் 1, the majesty of the life in Christ. கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த வாழ்க்கையின் மேன்மை, the majesty. அது அற்புதமான ஒரு வாழ்க்கை, அதிசயமான ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை. The majesty of the life of Christ. இரண்டாவது, the mystery of the life in Christ. அந்த கிறிஸ்துக்குள் அந்த வசனம் சொல்றது ரகசியம், the mystery. புரியுது நிறைய பேருக்கு. அன்பானவர்களே, அது புரிந்தால் ஓடி வருவார்கள். வேத வாசிக்கிறோம், அவர்கள் மகிமையின் கர்த்தரை அறிந்திருந்தாரானால் சிறுவை அறிந்திருக்க மாட்டார்கள், அறிந்தார்களானால் அறிந்திருக்க மாட்டார்கள். இந்த ஜனங்களுக்கு அந்த அறிவு இல்லை. எவ்வளவு மக்கள் பார்க்கிறோம், ஏதோ போக வேண்டும், வர வேண்டும், ஒரு மாற்றமும் இல்லை. உடையிலே மாற்றமில்லை, தோற்றத்தில் மாற்றமில்லை, வாழ்க்கையில் மாற்றமில்லை, பேச்சிலே மாற்றமில்லை, சிந்தையில் கூட மாற்றமில்லை. இது உண்மை உண்மை உண்மை. பெயரோடு சொல்லுவாங்க, ஒரு பெரிய போதகரின் பெயர், ஒரு பெரிய சபையின் பெயர். ஆனால் இன்னும் அவர்கள் பால் குடிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நான் சொன்ன போல, they fail to understand the majesty of Christ. அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் மேன்மையை புரிந்து கொள்வதில்லை. 2வது சொன்னவர்கள், the mystery of the life in Christ. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒரு ரகசியம். அது இப்ப புரியாது, காலங்கள் வெளிப்படுத்தும், நாட்கள் வெளிப்படுத்தும். இன்றைக்கு அதை பின்னாடி சொல்ல விரும்புகிறேன். 3வது, the ministry of this life. தமிழ்ல இந்த வாழ்க்கை அவருக்கு ஊழியம் செய்ய. திரும்ப சொல்லுகிறேன், the majesty of the life. இந்த வாழ்வின் கிறிஸ்துக்குள் இருக்கிற வாழ்க்கையின் மேன்மை. Number 2,
the mystery of the life. இது ஒரு ரகசியமான ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, the ministry of this life. நல்ல கவனியுங்கள், அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அவர் அதர்சனமானவர், தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பெயரானவர். கிறிஸ்துக்குள் வாழ்வதால் இருக்கிற ஒரு வாழ்க்கையின் மேன்மை. நம்பர் ஒன் கவனியுங்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இவர் யார் தெரியுமா? உருவாக்குபவர். as a creative God. அப்படியானால் அந்த உருவாக்கும் தன்மை உங்களுக்குள்ள வைத்திருக்கிற கிரியேட்டிவ் லைஃப், உனக்குள்ள ஒரு உருவாக்கும் தன்மை இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், முன்னால் உங்கள் வாழ்க்கையில there is a creative life, ஒரு உருவாக்கும் ஜீவனை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் பலரை உருவாக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆன்மீகத்தில், ஞானத்தில், கிருபையில் you can create. அதாவது there's a creative life in you. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்ற வார்த்தை, there's a creative life, உனக்குள்ளே ஒரு உருவாக்கும் ஜீவன் இருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 கொலோசியர் 1:16 ஏனென்றால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அல்லது வார்த்தை இருக்கிறது, அவரை கொண்டும் அவருக்கென்றும். பலமுறை இந்த வார்த்தை வருது, 3 முறை வார்த்தை வருது. சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அடுத்து அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, இரண்டாவது அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. கவனமாய் கேட்க அன்பை கேட்கிறேன். சகலமும். அப்படியானால் அந்த கிறிஸ்து சகலவற்றையும் உருவாக்குகிறவர். அடுத்த வார்த்தை, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படியானால் அந்த சிருஷ்டிக்கப்பட்டவர் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை உனக்குள்ள வைத்திருக்கிறார். இத்தான் ஆங்கிலத்தில் சொன்னேன், the creative power is in you. என் வார்த்தை கவனிங்க, the creative life. இரண்டாவது, அன்பானவர்களே, அந்த கிரியேட்டிவ் லைஃப் மட்டுமல்ல, ஒரு மீட்கும் ஜீவனை உனக்குள்ள கொடுத்துருக்கார். the redemption life. கவனிக்க வேண்டும், a creative life. மூன்றாவது, redemptive, அது மீட்கப்பட்ட ஒரு ஜீவன். வாசிக்கிறேன், கேளுங்கள். 18 வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெயரானவர். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது there is a redemptive life in your life. உங்களுக்குள்ளே ஒரு மீட்பின் வாழ்க்கை. முதலாவது சொன்னேன், சிருஷ்டிப்பின் வாழ்க்கை. இரண்டாவது, ஒரு மீட்பின் வாழ்க்கை. உங்களுக்குள்ளே ஒரு மீட்பின் வாழ்க்கை. உங்களை கொண்டு அநேகரை ஆண்டவர் மீட்க விரும்புகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். the creative life. இன்னைக்கு அநேகர் அந்த கிரியேட் லைஃப் இருக்குது, பட் they don't create anyone. அவளுக்குள் இருக்கிறது, ஆனால் அதை அடுத்தவங்க கிரியேட் பண்ணணுன்றது எண்ணமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற கிரியேட்டிவ் லைஃபை அடுத்தவங்க ஷேர் பண்ணுங்க, அடுத்தவர்களுக்குள்ளே உருவாக்குங்கள். என் பாரம் அதுதான். இதுவரையும் ஏறக்குறைய ஒரு 2000க்கு மேற்பட்ட ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். இது மிகைப்படுத்தல் அல்ல. வேதாம் பள்ளியில 73ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் வரை ஊழியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரணம் தெரியுமா? there is a creative life in me. எனக்குள்ளே அந்த உருவாக்கும் தன்மையை தேவன் தந்தார். அநேகரை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய பாரம். இதனுடைய அழைப்பு. தேவன் என்னை அழைத்த போது 1973ஆம் ஆண்டு, 70ஆம் ஆண்டு அறிந்து கொண்டேன். 73ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு வந்தேன். அவர் சொன்னார், நியாயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ காவலனாயிரு. திஸ் வாஸ் மை காலிங். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, இதற்கென்று உன்னை உருவாக்கினார், உன்னை படைத்தார். the majesty of the life. இந்த வாழ்க்கையின் மேன்மை புரியலையே, துக்கமான ஒன்று. the majesty, எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை, எவ்வளவு உயரமான வாழ்க்கை, எவ்வளவு உன்னதமான வாழ்க்கை. அதை விட்டு விட்டு திரைப்படங்களுக்கும், டிவிக்கும், செல்போனுக்கும், இந்த டாஸ்மார்க்குக்கும், போதை வஸ்துக்கும் அடிமையா இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபைக்கு போகிறார், இன்னும் அதிலிருந்து விடுதலை இல்லை. சீரியல்ல விடுதலை இல்லை, திரைப்படங்களில விடுதலை இல்லை, இன்னும் பல காரியங்கள், தவறான காரியங்களை பார்ப்பதில், பொய் சொல்வதில் விடுதலை இல்லை. there is a majesty of the life in Christ. உனக்குள்ளே ஒரு மேன்மையான வாழ்க்கையை கத்தர் வைத்தது, the majesty. இரண்டாம் நான் சொல்லுகிறேன், the mystery of the life in Christ. கிறிஸ்துக்குள்ளே வாழ்வதே ஒரு பெரிய ரகசியம். 27ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன்
தம்முடைய பசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இட்ஸ் a mystery. எல்லாரும் கேட்கிறாங்க, வேதம் சோறு போடுமா? வேதம் எனக்கு பணம் தருமா? சபை எனக்கு காசு கொடுக்குமா? நெவர். எல்லாமே தரும். திரும்ப சொல்லுகிறேன், அது ரகசியம். உங்களுக்கு புரியல? மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அடுத்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அடிக்கடி வருகிறது, ஐஸ்வர்யம், மகிமை, மகிமை, மகிமை. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். எவ்வளவு பெரிய மகிமை! த மிஸ்ட்ரி ஆஃப் த லைஃப். இது ஒரு மகிமையான வாழ்க்கை, ரகசியமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாது. இந்த உடன்படிக்கையின் பெட்டி மக்களுக்கு புரியவில்லை. அது ஏதோ ஓபேத் வீட்டுக்கு போனது. அதுக்கு பிறகு அவன் ஆஸ்வதிக்கப்பட்டான். அப்புறம் தான் தெரியும் அது இது மேலான உடன்படிக்கை. அந்த வரைக்கும் அவளுக்கு புரியல. ஏசாவுக்கு சேஷ்டபுத்திர பாகத்துடைய மேன்மை புரியல. நான் யாக்கோவின் உயர்வை பார்த்தான், அவனுடைய செல்வத்தை பார்த்தான், அவனுடைய சிறப்பை பார்த்தான். வேதம் சொல்கிறது, அவன் தேடினான், அழுதான், காணாமற் அது கிடைக்காமற் போயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, இட்ஸ் நாட் ஒன்லி மெஜஸ்டி, இட் இஸ் அ மிஸ்டீரியஸ். அது ஒரு ரொம்ப ரகசியம், புரியல. அவருக்கு என்ன கொடுப்பாரு? ஊழியம் செஞ்சா வாழ்க்கை வாழ முடியுமா? எல்லாம் முடியும். 55 ஆண்டுகால அனுபவங்கள். He can. It's a mystery. எப்படி நடத்துவார்? இதை செய்வார்? இல்லை. அறிவு கேட்டாது ஆச்சரியமான, உலகமே அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்புங்கள். It's a mystery. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு பிரமார்க்கத்திலிருந்து வந்தேன். 1000 கேள்விகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கேவலமான வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு மத்தியில் உயர்த்திருக்கிறார். இதை நிந்தித்தவர்கள் என்னுடைய நிலையிலே வாழ்கிறார்கள். இது விளம்பரங்களுக்கு அல்ல, இது உண்மை. இட் இஸ் a mystery. அந்த தேவ கிருபையினாலே அன்றைக்கு எனக்கு தெரியும். பாடுகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது, நிந்தைகள் இருந்தது. ஒன்று தெரியும், இன்றைக்கா ஒரு நாள் தேவன் நம்மை உயர்த்துவார், நம்மை பயன்படுத்துவார். உங்களுக்கு பொருந்தவது. இட் இஸ் நாட் a majesty, இட் இஸ் a mystery. அடுத்த வாரம் சொல்கிறேன், கவனிங்க. அதை செய்யும் போது ஒரு 2 காரணம் சொல்ல விரும்புகிறேன். The miracle will be incoming. இந்த வாழ்க்கையிலே அற்புதங்கள் தானாகவே நிகழும், அதிசயங்கள் நிகழும். 27ஆம் வசனம், 27ஆம் வசனம். The miracle of his incoming. அதாவது அந்த 27ஆம் வசனம், அந்த ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வசனம் படிக்கிறங்க, தெரியப்படுத்துவார். தமிழ ரகசியம், ஆங்கிலத்துல மிராக்கிள்ஸ். இப்படி சொன்னாலும் புரியும். The miracles of his incoming. அவருடைய அற்புதங்கள் வாழ்க்கையை செய்வார். இத்தனை சாட்சிகள் உண்டல்லவா? ஒன்றுமில்லாதிருந்தேன், கர்த்தரை உயர்த்தினார். வாழ்க்கையினா தேவைகள் நிறைந்த உலகத்துல வாழ்ந்தேன். எவ்வளவு பேர் ஏழ்மையிலும் வறுமையிலும், சிலர் குப்பைகளை பொறுக்கி அதில் வாழ்நாள் ஏராளம். இதை கர்த்தரை உயர்த்தியிருக்கிறார். அடுத்த வேலை உணவு இல்லாமல் வாழ்ந்த ஏராளம். நான் சொல்ல அந்த வார்த்தை, தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை கவனிங்க உங்களுக்குள்ளே வைக்கிறார். Don't forget the incoming of God's miracles. அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். அதான் சொன்னேன், it is a mysterious. அது புரியாது, சொன்னால் விளங்காது, சொல்லவும் முடியாது, ருசிச்சாதான் தெரியும். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது சொல்லி தெரிய போறதில்ல. You have to go through that. It is a mystery. முதல்ல சொன்னேன், it's a majesty. இரண்டாவது, it's a mystery. அடுத்து நம்புகிறேன், not only a miracle, the measure of the indwelling. அந்த தேவன் செய்கிற அற்புதங்களுக்கு அளவே இல்லை. அது ஒரு அழகான வார்த்தை, இன்னதென்று. In English, there is no limitation. உங்களுக்கு புரியாது, இன்னதென்று உங்களுக்கு தெரியாது. சொல்லப்பட்ட வார்த்தை the measure. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான, மகிமையான, மகத்துவமான the measure, அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஆரம்பத்தில் சொன்னேன், the majesty of the life in Christ. கிறிஸ்துக்குள் வாழ்வது ஒரு மேன்மையான,
மகிமையான மகத்துவமான ஊழியம் செய்வது அதை விட மெஜஸ்டி. ஊழியம் செய்கிற ஊழியர்களே, யூ ஆர் அ மேன் ஆஃப் மெஜஸ்டி. மனதில் அற்பமானவர்கள் அல்ல, மலிவானவர்கள் அல்ல, மேன்மையானவர்கள். யூ ஆர் மெஜஸ்டி. சொல்றேன் இல்லையா கோர்ட்ல, மை மெஜஸ்டி. யூ ஆர் அ மேன் ஆஃப் மெஜஸ்டி. இரண்டாவது, யூ ஆர் மேன் ஆஃப் மிஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும், உலகத்தான் தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். அது சொல்லப்பட்டது இன்னதென்று தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு கொடுக்கிற அந்த ரகசியம். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நான் கிறிஸ்துவ பள்ளியிலே படிக்கவில்லை, கிறிஸ்துவ பெற்றோர் இல்லை, வேதத்தை பார்த்ததே இல்லை. என்னுடைய 17வது வயது வரைக்கும் வேதத்தை தொட்டதே இல்லை, வேதத்தை பார்த்ததே இல்லை. கிறிஸ்துவ நட்பு இல்லை, கிறிஸ்துவ உறவுகள் இல்லை, கிறிஸ்துவ பள்ளியிலே படிக்கவில்லை. கிறிஸ்துவ பள்ளியில படிச்சா கூட ஒரு சண்டே ஸ்கூல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் படித்த பள்ளியிலே கிதியோன் இன்டர்நேஷனல் வரவில்லை. ஆனால் இட்ஸ் எ மிஸ்ட்ரி. தேவனை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, the miracle came in my life. Not only the miracle, the measure of the miracle. அந்த அற்புதத்திற்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் அற்புதங்கள். வியாதி நேரங்களிலே, வறுமை நேரங்களிலே, இல்லாமை நேரங்களிலே, வெறுமை நேரங்களிலே அற்புதத்தின் மேல் அற்புதம். நீங்க நினைக்கிற மாதிரி கார் பங்களா இல்லை, வார்த்தை இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய புதிய கிருபைகளை தருகிறார், புதிய புதிய வார்த்தைகளை தருகிறார். 6800 செய்திகள் இந்த ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இட் இஸ் a miracle. I never been a Bible school. நான் வேதாம் பள்ளிகளை படித்தவரும் அல்ல, இறைய படிப்பும் இல்லை. நான் சொல்ற வசனம், the measure of the indwelling is unlimited. தேவன் கொடுக்கிற அந்த கிருபைகளுக்கு, தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திற்கு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. It cannot be measured. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், the majesty of the life. இரண்டாவது, the mystery of this life. மூன்றாவது, the ministry of this life. இந்த வாழ்க்கையே அவருக்கு ஊழியம் செய்ய. ஒரு வாழ்வு அது உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, என் உடலெல்லாம் உமக்காக. the ministry of this life. உங்கள் சரீரம் அவருக்கு பயன்படட்டும், உங்கள் நேரம் அவருக்கு பயன்படட்டும், உங்களுடைய திறமைகள் அவருக்கு பயன்படட்டும், உங்கள் தாளந்துகள் அவருக்கு பயன்படட்டும். the ministry of this life. 28ஆம் வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாய் நிறுத்துகிற கர்த்தர். நினைக்கலாம், எனக்கு பாட தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபிக்க தெரியாது. நோ, தேவன் சொல்றார், வேதம் சொல்கிறது, எந்த மனுஷனையும் தேறினவனாய் அவர் மாற்ற வல்லவர். எனக்கு அது உண்மைதான். பிரசங்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது, பாட தெரியாது. அன்பானவர்களே, எந்த மனுஷனையும், அந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், எந்த மனுஷனையும், whoever it may be, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கிராமம் பட்டணங்கள் இல்லை அன்பானவர்களே, எந்த மனுஷனையும் அந்த வார்த்தை சொல்கிறது, தேறினவனாய் நிறுத்த. the reason why to minister to God, the majesty of the life, the mystery of the life. ஒன்று, the ministry of the life. ஒரு ஊழியம் செய்ய தேறினாய் நிறுத்துவாய். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானுடைய, அதாவது ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். புத்தி சொல்லவும் உங்களை உருவாக்குவார், ஞானத்தை சொல்ல உங்களை உருவாக்குவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, this happen in your life. 2 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. ஏனென்றால் ஏன் அப்படி செய்ய தெரியுமா? the world must reach through you. இந்த உலகம் உங்கள் மூலமாய் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் மூலமாய். 27-28 உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய, அப்படியால் உங்கள் மூலமாய் அந்த புறஜாதி மக்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் படிக்கிற வார்த்தை கவனிங்க. God wants the world to reach through you. உங்கள் மூலமாய் இந்த உலகம் சந்திக்கப்பட வேண்டும். ஒரு டிஜேஸ் மூலமாய், ஒரு மோகன்சி அவர்கள் மூலமாய், நம்முடைய காலம் வளர்க்கிற ஃபாதர் பெல்மான்ஸ் மூலமாய், ஒரு சிஸ்டர் சாராள் நவர்ஜி அவர்கள் மூலமாய், டாக்டர் பில்லைகரகா மூலமாய், அப்படியே யோசித்து பாருங்க. உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே ரகசியம் விளங்கப்படும். நம்பினால் ஆமீன் சொல்லுங்கள். God
can reach through you. The world can reach through your ministry. இந்த உலகம் உங்கள் ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்படும். அதுல சந்தேகமே வேண்டாம். விளம்பரங்களை செய்ய விரும்பவில்லை. சின்ன கிராமத்திலே பிறந்தேன். சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். அடிப்படை கல்விலாம் இல்லை. அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதங்களும் பல லட்சங்கள் பிரயாணம், பல நாடுகளுக்கு, பல இடங்களுக்கு. விளம்பரம் செய்ய அவசியம் இல்லை, மேன்மைப்படுத்த அவசியம் இல்லை. நான் சொல்ல வசனம், புறஜாதிகளுக்குள்ளே தேவன் உங்களை விளங்க பண்ணுவார். புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் உங்களை நிரூபிப்பார். அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆங்கிலம், இலக்கணம், அறிவு, never. When God choose you, அவர் அழைப்பாரானால் he will honor you. ஏன் தெரியுமா? The world must reach through you. உங்கள் மூலமாய் இந்த உலகம் சந்திக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். Not only to reach, to preach. உங்கள் மூலமாய் இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தை வழங்க வேண்டும். ரெண்டு காரியம் சொல்லுகிறேன். Must be reach through you and also to preach through you. Reaching and preaching. அவர் சொல்லுகிறார் பாருங்க, 28ஆம் வசனத்துல, கொலோசியர் 1:28, நாங்கள் புத்தி சொல்லுகிறோம், உபதேசம் பண்ணுகிறோம். ஒரு பவுலடியான் மூலமாக இந்த உலகம் ஆதாயப்படுத்தப்பட முடியுமானால், ஒரு மனிதனால், why not you? உங்கள் மூலமாய். அதாவது குற்றம் சுமத்திலே இருப்பாங்க. ஒரு ஊர் சுத்துறாரு, உலகம் சுத்துறாரு. ஒரு 18ஆம் தேதி காலையில கானா என்கிற ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு போகிறேன். இதற்கு நான் போனதில்லை, சென்றதில்லை. முதன்முறையாக கர்த்தருடைய ஊழியம் செய்ய, ஊழியர்களுக்கு பேச. நான் சொன்ன வார்த்தை, நாட் only reach but also to preach. உங்களை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். நாட் only reach to preach. 28ஆம் வசனம், 28ஆம் வசனம். ஏனென்றால் அவரே தலையாயிருக்கிறார். நான் சொன்ன எல்லா வசனங்களுமே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்குள்ளே தேவன் சொல்லுகிறார், தீரினவனாக, 2வது அவர் அறிவிக்கிறவனாக, 3வது புத்தி சொல்லுகிறவனாக, 4வது உபதேசம் பண்ணுகிறவனாக. இந்த வார்த்தையிலே பாருங்கள், அந்த வசனத்திலே கொலோசியர் 1:28க்குள்ளே இந்த வார்த்தை இருக்கிறது. உங்களை தேறினவனாய் மாற்ற விரும்புகிறார். 2வது அறிவிக்கிறவனாய் மாற்ற விரும்புகிறார். 1வது புத்தி சொல்லுகிற மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். 4வது உபதேசம் பண்ணுகிற மனிதன் அவளை மாற்ற விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நீங்க பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், சாகுறேன் அல்ல. கிறிஸ்து உங்களுக்குள்ள இன்டுவல்லிங். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் செயல்படுகிற மனிதனாய். அன்பானவர்களே, அடுத்தவர்களை செயல்படுத்துகிற மனிதர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே அந்த அதாவது கிரியேட்டிவ் பவர் இருக்குது. உங்களுக்குள்ள இந்த கிரியேட்டிவ் லைஃப் இருக்குது. நாட் ஒன்லி கிரியேட்டிவ் லைஃப், ரிடெம்ப்டிவ் லைஃப். மீட்கப்பட்ட ஜீவன் இருக்கிறது, உருவாக்கும் ஜீவன் இருக்கிறது. எனவே அந்த கிரியேட்டிவ் லைஃபை அநேகருக்கு லெட்ஸ் கிரியேட், உருவாக்குங்கள். நீங்க பயப்படுறாங்க, எனக்கு போட்டியா வந்துருவாரோ? நெவர் நெவர் நெவர். ஆண்டவர் நிறுத்திருப்பார். நோ காம்படிட்டர் கேன் காம்படிட் யூ பிகாஸ் யூ ஆர் தேர் பை தி பிளான் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில, தீர்மானத்தின் அடிப்படையில, அவருடைய ஆதீனத்தின் அடிப்படையில, அவருடைய முன்னறிவிப்பின் அடிப்படையில் நீங்க அங்க இருக்கிறீங்க. பயம் வேண்டாம். பிகாஸ் there is a majesty in your life. 2வது, there is a mystery of the life. உங்களுக்குள்ள பெரிய ரகசியம், தேவ ரகசியத்தை வச்சிருக்கிறார். ஷேர் இட். 3வது, the ministry. உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. திரும்ப திரும்ப நீங்க எந்த வேலையும் செய்யுங்க. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை வயது இருக்கலாம். there is a ministry for you. அவர் சொல்கிற எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்த விரும்புகிறார். உங்களுக்கு அஜபிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரே, அதுவே மகிமையின் ரகசியம். ஆங்கிலத்தில் அழகா போட்டுறது, கிரைஸ்ட் இன் யூ தி ஹோப் ஆஃப் க்ளோரி. அவரே மகிமையின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் மூலமாய்
கோடிக்கணக்கான மக்களுக்கு தர விரும்புகிறார். அர்ப்பணிப்பீர்களா? ஆயத்தப்படுவீர்களா? நான் சொன்னேன், the miracle will be follow you, not only the measure. அந்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. இந்த உலகம் உங்களால் சந்திக்கப்பட வேண்டும். இந்த உலகம் உங்களால் அறிவிக்கப்பட வேண்டும். எனவே உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். சிந்திப்பாயா? தீர்மானிப்பாயா? வாழ்ந்தது போதும், சம்பாதித்தது போதும், உங்களுக்கென்று வாழ்ந்தது போதும். ஆனால் கொஞ்ச நாள் இருக்கிறது கிறிஸ்துவுக்காக. நான் சொன்ன மாதிரி the majesty of the life, இந்த வாழ்க்கையின் மேன்மை. ஆடு மாடு அல்ல, மிருக ஜீவன்களை போல அல்ல, இது மேலான ஒரு வாழ்க்கை. the majesty, the mystery of the life. ரெண்டுமே the ministry of the life. ஆண்டவருக்கு என்று பயன்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். என் நேச தேடி வந்தேன். நெஞ்சாறு அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு the majesty of the life, இந்த வாழ்க்கையிலே ஒரு மேன்மை கொடுத்திருக்கிறீங்க. not only majesty, it's a mysterious life. கிறிஸ்துக்கள் வாழ்வது ஒரு மேன்மையான ரகசியமான வாழ்க்கை. and that's the ministry in the life. எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்களானாலும் பெண்களானாலும், படித்தவரானாலும் படிக்காதவரானாலும், ஊழியம் என்பது மேடையிலே பிரசங்கம் பண்ணுவதல்ல. அன்றைய பல ஊழியங்களை வைத்திருக்கிறீர்கள். இந்த ஊழியங்களை உடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும். ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசையும் விருப்பத்தையும் தாரும். தேவரே, the unlimited, unsearchable, விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை தருளும். not only to reach but to preach. ஜனங்களை சந்திக்க, ஜனங்களோடு பேச அடிமைக்கு இன்னும் கிருபைகளை தாரும். கேட்கிற மக்களுக்கு கிருபை தாரும். உம்மாலாகும், உம்மாலாகும். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானது பிள்ளையே, கிறிஸ்து உங்களுக்குள்ளே. இட்ஸ் a majesty of life, mystery of the life, the ministry. ஒரு ஊழியத்திற்காக உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரை துக்கப்படுத்த வேண்டாம், மகிமைப்படுத்த முடியும். உங்களை அவர் மகிமைப்படுத்த, நீங்கள் அவரை மகிமைப்படுத்த இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படி இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்க்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04431833330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com.
எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.